எல்லோருக்கும் வணக்கம். ஓஎஸ் தோட்டத்துல இதற்கு முன்பு பிரதமர்கள் காத்திருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இபிஎஸும் ஓபிஎஸும் பிரதமரை சந்திப்பதற்காக மான மரியாதை இழந்து சென்று வரிசையில நின்றுட்டு இருக்கிறாங்க. தன்மானத்தோடு அதிமுக தலை நிமிருமா? இதைத்தான் நம்ம இன்னைக்கு பேசணும். இப்ப நேற்று பாரதத்தினுடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் சென்னை வந்திருந்தாரு. அப்ப வருகிற பொழுது அந்த கொரோனா டெஸ்ட் எல்லாம் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த புரோட்டோகால் படி கொரோனா டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவர் வருகிற பொழுது வரவேற்பதற்கு இருவரும் அனுமதிக்கப்பட்டாங்க. அவர் திரும்புகிற பொழுது எல்லா முக்கியஸ்தர்களும் பிரதம அமைச்சரை சந்தித்து பேசுவதற்காக காத்திருக்கிறாங்க. அப்ப திமுக தலைவர் திரு ஸ்டாலின் பிரதம அமைச்சரை பார்த்து தனியாக பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் அதாவது மந்திரியானாரு, அவர் பார்த்து பேசுறாரு. துரைமுருகன் பார்த்து பேசுறாரு. மற்ற நிறைய முக்கியஸ்தர்கள் வந்து பிரதம அமைச்சரை பார்த்து பேசுறாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் ரொம்ப குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மேல அந்த அறைக்கு வெளியில காத்து கிடக்குறாங்க. அவர்கள் காத்து கிடக்கிறார்கள் என்கிற தகவல் பிரதம அமைச்சருக்கு சொல்லப்படுகிறது. ஆனா இருந்தாலும் பிரதமர் இவர்களை மதிக்கலாம். இறுதியாக பிரதம அமைச்சர் அந்த பிளைட்டுக்கு கிளம்புகிற நேரத்துல வெளியில வந்து பொதுவாக நின்ற எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இது வந்து ஒரு சாதாரண பிரஜைக்கு கூட இதை விட அதிக மரியாதைகள் வந்து கிடைச்சிருக்கு. ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அதிமுக என்கிற கட்சி வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அரசியல் ரீதியாக அந்த கட்சியில இருக்கிறவர்களுக்கு, நமக்கு எல்லோருக்குமே, நம்ம ஏன் இவ்வளவு போராடுறோம், நம்முடைய கட்சி வலிமையான கட்சியாக இருந்தால் தான் நமக்கு மரியாதை. அதற்காகத்தான் நம்ம வந்து போராடுறோம். ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கட்சியை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்களாக இவங்களை நினைச்சுக்கிறாங்க. அதனால வந்து இவங்களை பார்த்தா உடனே பெரிய மரியாதை கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் மற்றவர்களது பார்வைக்கு, மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு, அரசியல்ல இருக்கிற மற்ற அரசியல் தலைவர்களது பார்வைக்கு அப்படி இல்லை. அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கால அதிமுகவாக, அம்மா கால அதிமுகவாக இன்றைக்கு இல்லை. மிக பலகீனமான தலைமையை, சுயநலம் கருதிய, சுயநலத்தோடு இயங்குகிற தலைமையை அதிமுக இன்றைக்கு விட்டிருக்கிறது என்றுதான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கல ஒரு பழைய சம்பவம் என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது டெல்லியில அன்றைக்கு வந்து ஒரு நிதி ஆலோசனை கூட்டம் நடக்குது. அன்றைக்கு மன்மோகன் சிங் வந்து பொருளாதார நிபுணர், அன்றைக்கு அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதிகள் வேண்டும் என்று சொல்கிறார். மன்மோகன் சிங், நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் பல திட்டங்களை அறிவிக்கிறீர்கள், அதற்கெல்லாம் நாங்க நிதி ஒதுக்க முடியாதுன்னு சொல்றாரு. கையில வச்சிருந்த ஃபைலை தூக்கி வீசிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கூட்டத்தில இருந்து வெளியில வந்தாங்க. சிறிது நேரத்துல அன்றைக்கு பிரதம அமைச்சராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு செய்தி போகும். அவர் மன்மோகன் சிங்கை கூப்பிட்டு கடிந்து கொள்கிறார். மன்மோகன் சிங் உடனடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தொடர்பு கொண்டு, நீங்கள் கேட்கிற அத்தனை திட்டங்களுக்கும் அத்தனை நிதிகளையும் நான் உடனடியாக வழங்குகிறேன் என்று ஒப்புதல் அளிக்கிறார். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல மத்தியில இருந்த அரசாங்கத்துல அதிமுக பெற்றிருந்த செல்வாக்கு. அம்மா காலத்துல நீங்க எல்லோருமே பார்த்திருப்பீங்க. எல்லோருக்கும் அது தெரிந்த விஷயம். எவ்வளவு மத்திய அமைச்சர்கள், பிரதம அமைச்சர்கள் போயஸ் தோட்டத்துல வந்து காத்து கிடந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதிமுகவுக்கு தலைமை பொறுப்புக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிற இவர்கள் இரண்டு பேருமே காத்து கிடக்கிறார்கள். ஆனால் கண்டுகொள்ளாமல் செல்லுகிற பிரதம அமைச்சர்கள் அந்த மாதிரி வந்து இருக்கு. இது ஒரு கட்சிக்கு இழைக்கப்பட்ட ஒரு அவமானம். இதை வந்து இந்த இயக்கம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்துல அதிமுக வலிமையான இயக்கமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இயக்கத்துல சாதாரண உறுப்பினர்ல இருந்து தலைமை பொறுப்புல இருக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் மரியாதை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுக அரசு மக்கள் விரோத கொள்கைகளை கொண்டிருக்கிற அரசா இருக்குது.
அதிக ஊழல் செய்கிற அரசாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு மிகுந்த நல் உறவுல இருக்கிறாங்க. ஆனா அதை நல்லா திட்டமிட்டு சாதுரியமாக அவர்கள் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் என்கிற 2 சுயநலவாதிகள் தங்கள் சுயநலத்திற்காக அதிமுக என்கிற இந்த கட்சியை, அதனுடைய மாண்பை சிதைக்கிற வகையில நடந்துக்கிறாங்க. என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.